மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். மன்மோகன் சிங் அவர்களால் 2005 ஏழை விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அது பயிர் ஆகாத காலங்களில், பயிர் அறுவடை முடிந்த காலங்களில் ஏழை விவசாயிகள் வருமானத்துக்காக குளத்தை சீரமைத்தல், ஆற்றின்கரை சீரமைத்தல், சாலை சீரமைத்தலுக்காக அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்து ஒரு ஊதியம் கொடுப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம். ஆனால் அதற்கான நிதியுதவி முழுவதுமாக மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதை அமல்படுத்தியது மாநில அரசு அதிகாரிகள். இதில் மாநில அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பண்ணையர்களும் பெரும் முறைகேடில் ஈடுபட்டு வந்தனர். இது 2014 பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின் ஊதியத்தை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்த ஆரம்பித்த பின் அனைவருக்கும் தெரிந்தது. கிராமப்புறங்களில் ஏழை விவசாயிகள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்பதால் அவர்களை அனைவரும் எளிதாக ஏமாற்றி சென்றனர். மத்திய அரசுக்கு இது தெரிய வந்தவுடன் அதை மறுசீரமைப்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்தனர். இந்த திட்டத்தை தற்போது 100 நாட்கள் பதில் 125 நாட்களாக மாற்றி மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளனர். மாநில அரசு இதுவரையும் இதை மத்திய அரசின் பங்கு என்று மக்களுக்கு எதுவும் தெரியப்படுத்தியதில்லை. அவர்களுக்கு இதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இதை எதிர்க்கிறார்கள். மாநில அரசு அவர்களும் பங்கு இருந்தால்தான் இந்த திட்டத்தை சிறப்பாக அவர்கள் செயல்படுத்த முடியும். மாநிலத்துக்கும் ஒரு பொறுப்பு வேண்டும். அந்த வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் மிகவும் சிறப்பானது, மக்களும் வரவேற்க வேண்டியது. ஏழை விவசாயிகளுக்காக மத்திய அரசு, மோடி அரசு கொண்டு வந்த ஒரு சிறப்பான திட்டங்களில் இதுவும் உண்டு. அதை அனைவரும் ஆதரிப்போம்.